ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அல்லாட்டு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, ஆண்டியரு சொந்தரிடம் பாசம் வச்ச ராசாத்தி, ஊர்கோலம் ஊருக்குள்ள அவ வாராடி தெருக்குள்ள பூமால தோள் மீது போட. வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூமால போடும் இது திருநாடு, ஒரு பூந்தேறு பூட்டி வரும் பெருநாடு. தீரனா கமா கமா மக பாபா மக சனிசா, தன்ன தீரனா கமா கமா மக பாபா மக சனிசா, தன்ன தீரனா கமா கமா மக பாபா மக சனிசா. Come on now, follow my lead. Come on now, follow my lead. Gama bala, gama bala, gama bala, gama esa, gama bala, gama bala, gama bala, gama esa. Mama ni gama mama, gama bala, gama esa, za 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 gama basa, gama bala. I'm in love with your body. Why, 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 why? Niri baba, niri baba, kari sami. Why, 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 why? Panisasa, panisasa, panisasa. Why, 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 why? Garirisa, garirisa, garisa vidaba. Why, 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 why? Shankaram Sivashankaram. Question from Govindan sir. விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகனும் முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று தனது கந்தரலங்காரத்தில் பாடுகிறார் அருணகிரியார். விழிக்கும் மெய்மை குன்றா மொழிக்கும் முன்பு செய்த பழிக்கும் முருகப்பெருமானை துணைக்கு அழைக்கும் அருணகிரியார், பயந்த தனி வழியான மரணத்திற்கு பின்பான வாழ்க்கை பயணத்திற்கு மட்டும் முருகப்பெருமானின் வடிவேலையும் மயிலையும் துணைக்கு அழைக்கிறாரே, அப்படியானால் முருகப்பெருமானை விட அவரது வேலும் மயிலும் சக்தி வாய்ந்தவை என்று அர்த்தமா? ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னா அவங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களை நீங்கள் எப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு விஐபி உனக்கு தெரியும், நீ நேரடியாக அவங்ககிட்ட போயிட்டியானா அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான். அவன் மூலமாக உனக்கு ஏதாவது ஃபைல் மூவ் ஆக வேண்டியிருக்கும், அந்த கிளர்க்கு அந்த பியூன் மூலமாக, இல்லை அவன் தயவு உனக்கு தேவைப்படுற டைம் கூட இருக்கும். அப்போ அவன் தெனாவட்டு சொல்லுவான், உங்களுக்கு தான் அவன் பெரிய தெரியுமே சார், பார்த்துக்கோங்க அப்படின்வான். ஆடும் பரி வேல் அணி சேவலன அப்படிங்கிறார். பாடுற போதே அவர் என்ன சொல்கிறாரு, மயில் வேலு அப்புறம் என்ன சேவல், இந்த மூணையும் தான் கும்பிட்றாரு. முருகன் அப்புறம் தான் கும்பிட்றாரு. ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எதுக்காக அவ்வளோ பெரிய கந்தர் அனுபூதி எழுதியவர்? இன்னும் சொல்லப்போனால் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த ஏருள் நாடி நிற்கும் நாள் என்னாலோன்ட்டு முருகனே சொன்னது. இப்போது முருகனே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களா, இல்லைனாக்கா எங்கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு ட்ரபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் முதல்லையே மயில் வேலு சேவல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் முருகன்கிட்ட போகிறாங்க. அதாவது அருணகிரி போன்ற மகனியர்கள் அவங்க ஒன்றும் பிளான் பண்ணுறதில்லை. தே டோன்ட் பிளான் எனிதிங். அது இயல்பாக வருகிற விஷயங்கள் தான். ராவணனால் சிறை வைக்கப்பட்ட சீதாதேவியை மீட்கும் பணியில் ராமபிரானுக்கு உதவுவதற்காக தனுஷ்கோடிக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் பகுதியில் ஒரு கல் பாலம் ஒன்று வானரப்படைகளால் உருவாக்கப்பட்டதாக ராமாயணம் கூறுகிறது. இந்த பால நிர்மாண பணியை சேதுபந்தனம் என்றும் அது அழைக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த பாலம் ராமர் பாலம் என்றும்
சேது பாலம் என்றும் இன்றளவும் மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் கடலுக்கு அடியில் இருப்பதை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கூட தற்போது உறுதி செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்திய வரைபடத்தில் பால்க் ஜலசந்தியில் இருக்கும் இந்த பாலத்தை ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்று பெயரிட்டு அழைப்பது ஏன்? ஆடமுக்கும் இந்த பாலத்திற்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்கிறது வேறு, இந்த பிரிட்ஜு வேறு. அவங்க அந்த பேரெல்லாம் வச்ச போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு இருக்குதுன்னு தெரியாது. இது ராமாயணத்தில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி தான் வந்தோம். இதுக்கும் அதுக்கும் நடுவில் ஆக்சுவலாக 12 மைல் தான் இருக்குது. இலங்கைக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸ் நியர் மண்டபம்னு வச்சுக்கோங்களேன், அது 12 மைல் தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் இலங்கைக்கு நமக்கு அக்சஸ் இருக்குது. இந்த யாழ்ப்பாணமெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சைடில் இருந்து வந்தாக்கா ஒரு பழைய காலத்து கோயிலெல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் தமிழ் கோயில்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த சைடில் இருந்து ஒன்று இருக்குது. கடல் நடுவில் நீங்கள் மணிமேகலையில் படிக்கிற மணிபல்லவத்தீவு அப்படின்வாங்க. அந்த இடத்துல மணிமேகலை வந்தால் அவளுக்கு அக்ஷய பாத்திரம் கிடச்சிது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு முருகர் கோயில் இருக்குது. இதெல்லாம் இந்த ரூட்டில் போனால் வருது. அந்த ரூட்டில் போனால் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இந்த பிரிட்ஜ் இருந்திருக்கும். அதான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட். 12 மைலுங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு விஷயந்தான். 12 மைல் பெரிய விஷயம் இல்லை. 20 கிலோமீட்ரு. 20 கிலோமீட்டர்னால் இங்கேருந்து பாரிஸ் போகிறதுல பாதி கூட கிடையாது. அப்போது அவங்க கல்லுங்களெல்லாம் தூக்கி போட்டு அந்த 2 கல்லுகளுக்கு நடுவில் இருக்கிற கேப்பிலெல்லாம் சின்ன கல் இல்லை மணலெல்லாம் கொண்டு போய் அணில்கள் அந்த உடம்புல இப்படி இப்படி போட்டு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. அதை தாவி போகிறது யார்? கரடிகளும் குரங்குங்களும். அதனால் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்திருந்தால் கூட கரடிக்கும் குரங்கு என்ன ப்ராப்ளங்குது? அது குச்சி போடும். மரத்து மேலேயே குதிக்குது, அது இங்கேருந்து அங்கே குதிக்குது. ஸோ அதனால் கேப்பே இருந்திருந்தால் கூட அந்த 2 கல் பிரிட்ஜுங்களுக்கு நடுவில் ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. இது அந்த காலத்தில் இருந்தது. அதாவது இன்றைக்கி உள்ள இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாம் வேறு. இப்போல்லாம் இந்தியன் பண்ணுறோம், ஒரு 3 நாளில் 2 நாளில் ஒரு கடல் நடுவில் வாட்டர் சர்ஃபேஸ் நடுவில் பிரிட்ஜு கட்டிடுறானுங்க. ஹேங்கிங் பிரிட்ஜுன்னுவாங்க. இந்த பக்கம் சப்போர்ட்டிங் பில்லர், அந்த பக்கம் சப்போர்ட்டிங் பில்லர் போட்டு மேலேயே போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அண்டு அந்த மேலே நடந்து போகிறதுக்கு ஈஸியாக கைத்து பாலம் மாதிரி கட்டிடுறாங்க. நீங்கள் லக்ஷ்மண் ஜுவாலான்னு இருக்குது, ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி கட்டப்பட்டது தான். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னால் அணில்களும் குரங்குகள் கரடிகள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணாங்கங்கிறது தான் அதில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு என்ஜினியரிங் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கௌட்டமாலான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கௌட்டமாலா எங்கே இருக்குது? அமெரிக்காவிலேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அந்த பக்கம் போனால் இருக்குது. நான் அங்கே போயிருக்கேன். அங்கே நிறைய அந்த பழைய காலத்தில் மாயன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. மாயன் அப்படின்னா யார்? நீங்கள் புராணங்கள்லாம் படிப்பீங்க. இது மயன் சிருஷ்டிங்க. மயன்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? தேவலோகத்திலேருந்து யாரோ தேவர் கட்டினதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அந்த நேரத்தில் அவங்க பெரிய ஆர்கிடெக்ட்ஸ், அந்த மாயன் சிவிலைசேஷனில் இருந்தவங்க கௌட்டமாலா கிட்ட. அங்கேருந்து ஒரு சூப்பர் என்ஜினியரை கொண்டாந்து அந்த மாயன் மாளிகையை கட்டியிருப்பாங்க மகாபாரத காலத்தில். அதனால் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரியறதில்லை. நான் சொன்னேன்னே, நீங்கள் வெங்கடாஜலபதியை பற்றியே கூட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா. கோவிந்தராஜன், சுந்தரராஜன், தியாகராஜன் இவங்கெல்லாம் ராஜாங்க, அந்த காலத்தில் இருந்த ராஜாங்க. அப்போ நீ கோவிந்தராஜ சாமி திருப்பதி வெங்கடாஜலபதின்னு கும்பிட்றது விஷ்ணு. அந்த விஷ்ணுவனுடைய எனர்ஜி எப்படி கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, ஆதித்யானா மகம் விஷ்ணு அப்படிங்கிறார். 12 சூரியர்கள் இருக்காங்க, இல்லை நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன். அப்போ நீ தவம் செய்கிற போது அந்த பர்டிகுலர் எனர்ஜி உங்கள்கிட்ட வருது. இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சாதாரண பிராமின் குடும்பத்தில் வந்தவர். ஆனால் அவரை நீ காமாட்சின்னு நம்புறதுக்கும் அவர் உபாசனை பண்ணியிருக்காரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறி விடுவாய்ன்றதை விஞ்ஞானம் கூட ஒத்துக்குது. அப்போ பரமாச்சாரியார் உடம்புக்குள்ளே காமாட்சி இருக்கிறதுனால நீ காமாட்சின்னு சொல்லலாம். ஒரு கோடிசாமி இருக்கார், அவர் முருகனை உபாசனை பண்ணியிருக்காரு. அவர் நான் தான் முருகன்னாங்க, நீ அவர் முருகன் ஒத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இந்த கோவிந்தராஜ சாமின்றது, கோவிந்தராஜனுங்கிறது ஒரு ராஜா. ஸோ அந்த ராஜா அந்த ஏரியாவில் சந்திரகிரியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அங்கே எங்கேயோ ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான்.
அவன் வேட்டைக்கெல்லாம் போயிருக்கான் அந்த காலத்தில். வேட்டைக்கு போகிற போது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், அப்புறம் குமாரஸ்தாரா, இந்த மாதிரி நிறைய இடங்கு இருக்குது. அங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அதாவது பாபநாசம் டேமுக்கு மேலே போனோம், காட்டுக்குள்ளே போனோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த மாதிரி தீர்த்தங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அவர் இருக்கார் இல்லையா ராஜா, அவர் வேட்டையாடுறதுக்கெல்லாம் அங்கே போயிருப்பார். வேட்டையாடுறதுக்கு போன போது அங்கே அந்த தண்ணியில் இல்லை அந்த காட்டில் ஏதாவது விசேஷமான ஒரு, இப்போ கைலாசுக்கு நீங்கள்லாம் போகிறீங்க, அங்கே சாலகிராம கல்லெல்லாம் பொறிக்கணும் வர்றது இல்லையா, அதில் வாட்டர் மார்க்கெல்லாம் இருக்குது இல்லையா, வில்லு அம்பு பாதம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காக கிங் கோவிந்தராஜா போன போது அவருக்கு சில அற்புதமான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கும். அப்போ அதிலிருந்து அவருக்கு ரொம்ப விசேஷமாக தெரிஞ்ச ரெண்டு மீன்னா அந்த வெரைட்டி நான் சொல்கிறது, அதை கொண்டாந்து திருமலாவில் இல்லை அவர் சந்திரகிரியில் பேலஸில் வளர்த்துருப்பார், அக்வேரியம் மாதிரி வச்சுருந்துருப்பார். அதனால் நான் அங்கே காட்டுக்கு போன போது அங்கே ஒரு விறகு வெட்டுறவன் தான் வந்துட்டு இங்கே கிடைச்சி, గోవిందరాజ స్వామి బంగారు చేప వెండి చేప అన్నీ తీసుకుని వెళ్ళారు அப்படின்னா. బంగారు చేప என்ன கோல்டன் ஃபிஷ்ஷு, வெண்டி சாப்பாடுனா என்ன சில்வர் ஃபிஷ்ஷு. நீ என்ன நினைச்சது தங்கத்திலேயே மீன் இருக்குது வெள்ளிலேயே மீன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உலகத்தில் ஒரு கடவுள் தான் இருக்குது. அந்த ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமம். அந்த மாதிரி ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், பரமாச்சாரியார், திருடி பாபா, ராகவேந்திரர் எல்லாருமே மனுஷங்க தான். அதனால தான் தெய்வம் மானுஷ ரூபேனா, தெய்வம் எப்பொழுதும் மனித வடிவில் வருகிறது. அதனால் கம்பர் என்ன சொன்னார், மானுடம் வென்றதம்மாங்கிறார். ஒரு மனிதனாக ராமன் வென்று காட்டினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு, ஃபேனு, டியூப்லைட்டு, அந்த மாதிரி ஒரே ஒரு கடவுள் இந்த உலகத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு அவசியத்திற்காக, இல்லை யார் அந்த உபாசனையிலே வெற்றி பெற்று அந்த வேல்யூஸோடு இருக்காங்களோ அவங்களுடைய உடம்புக்குள்ளே அந்த எனர்ஜி இறங்குது. அதனால் அவதாரம் என்றால் இறங்கி வருகிறதுன்னு அர்த்தம். ஆகாசத்தில் இருக்கிற ஒரு சுப்பீரியர் எனர்ஜி இறங்கி வருது, டிசன்ட் டவுன், அவதாரம் என்றால் அதுதான் அர்த்தம். நீ கூட அவதார புருஷன் ஆகலாம், ஆனால் அவதார புருஷன் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ ஒரு ரமண மகரிஷி மாதிரி, ராமகிருஷ்ணர் மாதிரி மகான் ஆயிடலாம். அந்த மாதிரி ஆளுங்க 100 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துடுவாங்க. அவதாரம்ன்றது 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது. ஒரு ராமர், கிருஷ்ணர், அந்த மாதிரி இயேசு, புத்தர், அந்த டைப்புக்கு வர்றது. அதுக்கு நீ நிறைய தவம் பண்ணியிருக்கணும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றுமை ஆகவும் உந்தனைக்கு ஆட்சியவும் நான்டால் சொல்கிறான். அந்த மாதிரி 7 பிறவிகள் இருக்குதான். அதில் உத்தமமான பிறவி 7, 49 பிறவி வந்து பெட்டர். அண்டு அதில் 7 பிறவின்றது எக்ஸலண்ட் இல்லையா, இங்கிலீஷில் சில வார்த்தைகள். அந்த மாதிரி 7 பிறவிகள் உத்தமமாக வரும். அது 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அதுக்கு நீங்கள் இந்த மீதி இருக்கிற 49 பிறவியில் என்ன அச்சீவ் பண்ணிங்கன்றதை வச்சுக்கிட்டு எவ்ரி 1000 இயர் சைக்கிளுக்கு ஒன்று மாதிரி வரும். அது ஒரு எனர்ஜி கேம். அது ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் ப்ரமோஷனில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அது கூட ஆத்மாக்களுக்கு அவங்களுடைய அந்த பரிணாம உயர்வை வைத்து கொண்டு கிடைக்கிற பதவிகள். அதனால தான் உங்கள் ஜாதகம் எழுதுகிறப்போது கூட என்ன சொல்கிறாங்க, பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த பூர்வ புண்ணியத்தை வைத்து கொண்டு தான் இதெல்லாம் வருகிறது, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஜாதகத்தை எழுதுகிறார்ல, இந்த ஜாதகத்துக்குள்ள பலன்லாம் பூர்வ புண்ணியத்தை வச்சுக்கிட்டு பதவி பூர்வ புண்ணியானாமன்ற மாதிரி. அதனால் ஒரு குப்பை காகிதம் கூட திடீர்னு காற்றுல பறந்து போனால் கோபுரத்து மேலே உட்காந்துக்கும். அதனால் யார் எங்கே வந்து உட்காருவான், எப்படி வந்து உட்காருவான்லாம் நம்மளால் கற்பனையும் பண்ண முடியாது. இட் ஹேப்பன்ஸ் not only on your achievements or qualities or qualification in a particular given birth, past birth. அதை வைத்து கொண்டு தான் இந்த வாழ்க்கையில் நாம் பெறுகிற உயர்வுகளெல்லாம் இருக்குது. அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லது கெட்டது மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை, நம்ம சம்பாதிக்கிறது தான். நம்முடைய செயல்களினுடைய விளைவுகளால் காஸ் எஃபெக்ட்ன்றாங்க இல்லையா, அந்த பாஷையில் நாம் பெறுகிற விஷயங்கள். இப்போ எல்லோரும் ஒரு பரமாச்சாரியார் ஆகிட முடியுமா? ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறந்து 12 வயசில் மடாதிபதியாக வந்து 99 வயசும் இருந்து அவர்கிட்ட பிரசிடெண்ட்ஸும் பிரைம் மினிஸ்டரும் எலிசபெத் மகாராணியும் போய் கும்பிட்ற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு மடாதிபதிக்கு பவர் கிடைக்குமா?
நீயே சொல். அவர்கிட்ட இருக்குது, அந்த தவம் இருக்குது. அதனால் மற்ற மடாதிபதிகளுக்கெல்லாம் யாரோ ஒரு குரு இருக்கும். இவர் 69வது மடாதிபதி. 68வது மடாதிபதி இவரை கூப்பிட்டு விடுறாரு. அந்த சுவாமிநாதன் வந்து சேர்றதுக்குள்ளே மண்டை போட்டுறாரு இவருக்கு முன்னாடி இருந்தார். அதனால் இவர் குருவே கிடையாது, இவர் தானாகவே சுயம்பாகம் வந்து மடாதிபதி ஆனவர். சரி, ஒரு பரமாச்சாரியார் இவ்வளோ பெருசானார். அவர்கிட்ட வந்து சேர்ந்த ஜெயேந்திர சரஸ்வதி இங்கே தான் திருவான்மியூரில் ஒரு பிராமின் குடும்பத்தில் இது இருக்கு இல்லையா, மருந்தீஸ்வரர் கோயில், அதுக்கு பக்கத்தில் பிறந்தார். அவருடைய முற்பிறப்பு என்ன? வால்மீகி. ஜெயேந்திர சரஸ்வதியுடைய முற்பிறவி வால்மீகி. அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ராமாயணம் எழுதினார், கொண்டார், ஏதோ ஒரு இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய காஞ்சி மடத்தில் இவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆகுது. இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது தான். அங்கே வேத பாடசாலையில் படிச்சுன்னு இருக்கிற பசங்களில் யார் சூட்டிக்காக இருக்கான், நல்லா படிக்கிறான்னு பார்த்து பெரிய மடாதிபதி அவங்கள கூப்பிட்டு விடுவார். அவங்க ஜாதகத்தை அங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க. உனக்கு சன்னியாச யோகம் இருக்கா, நீ அறிவாளியாக இருந்தால் போகிறது, உனக்கு சன்னியாசி ஆகிறதுக்குள்ள யோகம் இருக்கணும். அப்போ அவங்க ஒன்று அடுத்த மடாதிபதியாக போடுவாங்க. பொதுவாக மகாவிஷ்ணு சுதர்சனர் என்று அழைக்கப்படும் சக்கரத்தை தனது வலது கையிலும் பாஞ்சஜன்யம் என்று அழைக்கப்படும் சங்கினை தனது இடது கையிலும் ஏந்தித்தான் எல்லா திருக்கோவில்களிலும் அடியவர்களுக்கு காட்சி தருகிறார். ஆனால் திருக்கோவிலூர் என்ற திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் திருவிக்கிரம பெருமாள் மட்டும் முற்றிலும் வித்தியாசமாக தனது வலது கையில் சங்கையும் இடது கையில் சக்கரத்தையும் வைத்துக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரே, இதன் பின்னணியில் ஏதாவது புராண நிகழ்வுகள் இருக்கின்றனவா? இதே திருக்கோவிலூர் திருத்தலத்தில் தான் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவருக்கும் உலகளந்த உத்தமமான திருவிக்கிரம பெருமாள் தரிசனம் கொடுத்தார். இதற்கும் திருவிக்கிரம பெருமாளின் வித்தியாசமான திருக்கோலத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நீங்கள் திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே முதல்ல கொண்டலி முனிவருடைய இது இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா சஹஸ்ர லிங்கம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஃபேஸோடு இருக்கும். அதை சுற்றிக்கிட்டு பின்னால் போனீங்கன்னா அங்கே பெருமாள் இருப்பார். அவரும் இந்த சங்கு சக்கரத்தை வடது இடது மாற்றி உட்காந்துருக்காரு. அந்த கோயிலில் எல்லாமே வக்கரமாக இருக்கும். அதனால் அந்த கோயிலில் அப்படி இருக்குது. இதே மாதிரி சோழிங்கபுரம் போனீங்கன்னா நரசிம்மர் இருக்கார் இல்லையா, மலை மேலே உட்காந்துருப்பார். அவர் கையில் இருக்கிற சங்கு சக்கரத்தை எதிர்மலையில் இருக்கிற சின்ன மலை மேலே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டு, யார் வேணால் என்கிட்ட வந்து கும்பிட்டோம் என்ன, ஆனால் நான் தியானத்தில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை, இந்த சங்கு சக்கரம் நான் பாரா ஃபட்டர்னி, இதை நீ வச்சுன்னு எதிரில் உட்காரு, என்னை பார்த்துட்டு யார் வந்தால் அவங்களுக்கு நீயே வரம் கொடுத்துருன்னு சொன்னார். அது மாதிரி சில காரண காரியங்களுக்காக புராணங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. தேர் மே பி எ ரீசன். எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர் மே பி எ ரீசன். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, புலிப்பாணி சித்தர் பற்றி தயவு செய்து விளக்கம். 18 சித்தர்கள் இருக்காங்க. 242 சித்தர்கள் இருக்காங்க. அதில் 18 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் 14 சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறது. அதில் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதில் தான் அவங்க போகர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் நீங்கள் யார் கேள்விப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதில் புலிப்பாணி சித்தர் என்பவர் வியாக்கிரபாதர் என்று அழைக்கப்படுகிறார். பாம்பாட்டி சித்தர் என்று நீங்கள் யாரை வச்சுருந்தீங்களோ அவரை பதஞ்சலி என்று அழைக்கிறார்கள். போகர்னு யாரை கூப்பிட்றீங்களோ அவரை சைனாவில் போயன் அப்படிங்கிறாங்க. ஸோ சித்தர்கள் எங்கே வேணால் இருப்பாங்க. அவங்க ஆகாச மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க. அதனால் நம்ம ஊர் போகர் சைனாவுக்கு போய் அதுக்கு அங்கே வந்து சைனா பொண்ணெல்லாம் கல்யாணம் கட்டிக்கின்னு அங்கெல்லாம் இருந்திருக்கிறாரு. அதனால் அவரை அங்கே போயன்ன்றாங்க. ஸோ சைனாவில் இஸ் வெரி ஃபேமஸ். இந்த போகர் கோயிலெல்லாம் இருக்குது அந்த இடத்துல. இது மாதிரி புலிப்பாணி என்பவரும் அந்த மாதிரி தான். அவர் எதுக்காக அந்த மாதிரி உடலை எடுத்தார்னா, பூ வந்து இந்த வண்டுங்கள்லாம் எச்ச பண்ணிடுறதுக்கு முன்னே கடவுளுக்கு பறிக்கணுன்றதுக்காக அவர் மரத்து மேலே புலி வடிவத்தில் போய் அந்த பூக்களெல்லாம் பறித்து கடவுளுக்கு சாத்துவார் அப்படிங்கிறது ஒரு கர்ண பரம்பரை. கர்ணன்னா காதில் சொல்கிற கதை, கர்ண பரம்பரை கதை. நீங்கள் இந்த புலி மேலே உட்காந்துக்கிட்டு வர்ற இது இருக்கு இல்லையா, அது சைனாவில் இருக்குது. புலி மேலே உட்காந்து போகிற சாமி அங்கேயே இருக்குது. அவர் போகருடைய சிஷ்யர்னு சொல்கிறாங்க. போகர் பழனி மலையில் இந்த பிரதிஷ்டையெல்லாம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் குடியாக அவர் இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றாங்க. இது வேணால் இன்னும் கூட இருக்கும். இந்த சித்தர்கள் பற்றி இருப்பார் யூடியூப்பில்.
18 பேரை பற்றியும் இருக்குது. இது நமக்கு புரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எந்த ஊர், யார், என்ன, அவங்க பேர் என்னன்னு அவங்க யாருக்கிட்டையும் சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் வடநாட்டில் போனீங்கன்னா இந்த பத்ரிநாத், கேதார்நாத்தெல்லாம் போகிற வழியில் அங்கே பெரிய பெரிய சத்திரம் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த சத்திரம் என்னன்னா காலா கம்பல் வாலாக்கா சத்திரின்னாங்க. காலா கம்பல்னா கருப்பு கம்பளி போத்தின்னு இருக்கிற சாமியாருன்னு அர்த்தம். காலா கம்பல் வாலான்னு அது வேறு யாருன்னு இல்லை, காலாங்கிநாதர். அங்கின்னா துணி, கம்பளம். ஸோ கருப்பு துணியும் போத்தினவர், அதுதான் காலாங்கிநாதர். நிறைய இடத்துல அவங்க கட்டி விட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்கள் கோரக்நாத் இருக்கார் இல்லையா, நம்ம யூபி சீஃப் மினிஸ்டர் மடாதிபதியாக இருக்கார். கோரக்பூர்லேருந்து வந்தவர் அவர். இந்த கோரக்நாத் மடத்தினுடைய மடாதிபதி தான் இவர். அவர் அங்கே போனார், நேபாளுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துக்கு அவர் போனார். இவங்க எங்கே வேணால் சுற்றுவாங்க. இந்த இடம் அந்த இடம் இவங்களுக்கு சொல்ல முடியாது. பொய்கை நல்லூர்னு ஒரு இடம் நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குது. அங்கே இந்த மாதிரி சில இடங்களில் அவங்க அடக்கமாயிருக்காங்க. அது தெரியுது ஜனங்களுக்கு. இல்லை ஒரே சித்தர் 2-3 இடத்துல அடக்கமாயிருக்காருன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், சுந்தர முனிவர்னு ஒரு பெரிய மகான். அவர் போகிற வழியில் ஆடுங்கள்லாம் வந்து அழுதுன்னு உட்காந்துருக்கு. நடுவில் ஒரு ஆட்டு இடையை அழுது செத்து போயிருக்கான். அவன் பேர் மூலன். இவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் ஆடுங்க அவனுக்காக அழுதுன்னு சொல்லி தன் உடம்பு ஒரு குகையில் கடத்திட்டு அந்த சுந்தரங்கிற அந்த சித்தர் இவன் உடம்புக்குள்ளே வராரு. அவர் தான் திருமூலர். மூலனுடைய உடம்புக்குள்ளே வந்த சுந்தரர் தான் திருமூலர். அதே மாதிரி ஆதிசங்கரர், காசி ராணி கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இவருக்கு மண்டன மிஸ்ருடைய கேள்விக்கு பதில் சொல்லணும், பிரம்மாவுடைய வயசு சரசவாணிக்கு. அதனால் என்னடான்ட்டு யோசனை பண்ணுற போது காசிராஜா செத்துருக்கான். தன் உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு காசிராஜன் உடம்புக்குள்ளே போயிட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த கூடு விட்டு கூடுப்பாயிர சக்தி உண்டு. இப்போது பெரிய மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உடம்பு அப்படியே தியானத்தில் விட்டுட்டு அவங்க ஸ்பிரிட்டை வெளியே எடுத்து, இப்போ அவங்களுக்கு கங்கையில் குளிக்கணும்னு வை. கங்கையில் யாராவது ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் நல்ல சுத்தபத்தமான உடம்புன்னா அவன் உடம்புக்குள்ளே போய் குளிச்சுடுவாங்க. அவன் உடம்பை யூஸ் பண்ணி இவங்க குளிப்பாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. கூடு விட்டு கூடுப்பாயிறது இது பாசிபிள். பதினெட்டு சித்தர்களின் பெயர்கள்: நந்திதேவர், அகஸ்தியர், திருமூலர், போகர், கொங்கணவர், மச்சமுனி, கோரக்கர், சட்டமுனி, சுந்தரானந்தர், ராமதேவர், குதம்பை சித்தர், கருவூரார், இடைக்காடர், கமலமுனி, பதஞ்சலி, தன்வந்திரி, பாம்பாட்டி, வால்மீகி. இது ஒவ்வொரு இடத்துல பேர் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா தஞ்சாவூரில், அங்கே போனாக்கா சித்தருடைய சமாதின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை சுற்றி வர இடத்துல சொல்லுவாங்க. புலிப்பாணி 11 சித்தர்களுள் ஒருவனான பழனியில் ஜீவசமாதியான போகரின் தலையாய சீடராவார். ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் நம் புலிப்பாணி. இவர் புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. இவர் ஒரு சிலர் பொன் வணிகர் குலத்தை சார்ந்தவர் என்றும் மற்றொருவர் வேடவர் குலத்தை சார்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் புலியாகவும் குரு போகர் துணை கொண்டு மருத்துவத்தில் வல்லவராகவும் முருகனின் பூஜை முறையை அறிந்தவராகவும் அஷ்டமா சித்திகளிலும் கைதேர்ந்தவராகவும் குருவை மிஞ்சிய சிஷ்யனாக விளங்கினார். இவர் குரு தொண்டு செய்வதில் வல்லவர். எள்ளு என்றவுடன் எண்ணெயாக இருப்பார். அதனால் குருவின் அருகே இருந்து அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். குருவுக்கு தேவையான மூலிகைகளை மலைக்கு மலை சென்று சேகரித்தலும், அது தவிர குருவிற்கு தேவையான பணிவிடைகளையும் செய்து வந்தார். போகர் பழனியில் நவபாஷாண மூலிகை முருகனை உருவாக்க இவர் மிக்க உறுதுணையாய் இருந்தவர். குரு தொண்டு என்றவுடன் ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் போகர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்க தம் குருநாதர் போகரின் தாகம் தீர்க்க புலியின் மீது அமர்ந்து வெறும் கையாலேயே போதிய நீர் எடுத்து கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இவரை புலிப்பாணி என்று அழைக்கப்பட்டார். போகர் கேட்கும் மூலிகைகளை இவர் தமது புலியின் மீதேறி சென்று பறித்து வந்ததாக கூறப்படுகிறது. புலிப்பாணி
ஒரு தெய்வ சக்தி கொண்டவராகவும் மிருகங்களை வசியம் செய்யும் சக்தி படைத்தவராகவும் இருந்தார். பழனிமலையின் உச்சியில் நவபாஷாண முருகன் சிலையை கலியுகம் முடியும் வரையில் மக்களுக்கு அருளப்படும் அமைப்பில் புலிப்பாணி உதவியுடன் போகரால் உருவாக்கப்பட்டது. புலிப்பாணிக்கு 9 மூலிகைகளையும் விகிதாச்சாரத்தில் கலந்த நவபாஷாண முருகர் சிலையை பற்றியும் அச்சிலைக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்களை சாப்பிட்டால் அது விஷத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மை பற்றிய விவரங்கள் நன்கு தெரியும். போகர் தன் பணியை தொடர சீனா நாட்டிற்கு செல்லும் பொழுது அனைத்து பொறுப்புகளையும் தன் அன்புக்குரிய சீடரிடம் புலிப்பாணியிடம் ஒப்படைத்ததாகவும் அதனை அவர் தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. போகருக்கே வைத்தியம் செய்ததாகவும் அதனால் புலிப்பாணி சித்தரை குருவை மிஞ்சிய சீடர் என்றும் போற்றப்பட்டார். புலிப்பாணிக்கு பழனி தண்டாயுதபாணியின் பூஜை முறைகளை சரிவர கற்றுக் கொடுத்தார் அவரது குருநாதர். இச்சிலைக்கான வழிபாடு, திருமுழுக்கு விதிமுறைகள் புலிப்பாணி சித்தர் வந்து கர்ண பரம்பரை, காது வழியாக சொல்லப்பட்ட செய்திகள். அவங்க எப்போ இருந்தாங்க, என்ன இதெல்லாம் யாருக்காவது சொல்ல முடியுமா? இப்போ இந்த பிறவியில் கூட அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்கிறது ஒன்று. இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் தான் போகராக இருந்தவர். ரத்னகிரியில் இருக்கிற சாமி தான் முற்பிறவியில் போகராக இருந்தவர். அந்த எண்ணங்கள் அதே மாதிரி இருக்கிறதுனால பழனியில் இது பண்ண மாதிரி இந்த பழைய காலத்து கோயிலை எடுத்து அவர் இது பண்ணுறாரு. பாபாஜி, நீங்கள் கூறும் ஒளிவுடம்பு பற்றி கூறும் செய்தி ஆதிசங்கரர் உள்ளிட்ட பல ஞானிகள் இறைவன் ஒளிவுடம்பு என்றும் ஞான பிழம்பு என்றும் கூறியுள்ளனர். ஆயினும் சில இடங்களில் இறைவனை பலவிதமாக வர்ணித்து ஸ்லோகங்களை பாடியுள்ளார். ஆனந்த லகரி என்பது ஆதிசங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்ட ஒரு சமஸ்கிருத கீதம். ஆனந்த அலை என்று பொருள்படும் இது தேவியின் பண்புகளையும் குணங்களையும் விவரிக்கிறது. இந்த கீதத்தின் முதல் 41 வசனங்கள் ஆனந்த லகரி என்றும் மீதமுள்ள வசனங்கள் சௌந்தர்ய லகரி என்றும் அழைக்கப்படுகின்றன. பாபாஜி ஒளிவுடம்போடு உள்ள தெய்வத்தை எப்படி ஆனந்த லகரி, சௌந்தர்ய லகரி என்று பல வகையில் போற்றி பாடியுள்ளார். பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய் அப்படின்னு வள்ளலார். அது வந்து டைப் ஆஃப் எ கோல்டன் பாடி. அது ஃபிசிக்கல் பாடி கிடையாது, நம்மளை மாதிரி ஃபிசிக்கல் பாடி. ஆனால் அதுக்கு லே அவுட் உண்டு. நமக்கு எப்படி நம்முடைய பாடி தெரியுமோ அது மாதிரி கண்ணு, காது, வாய், மூக்கு ஒரு கெட்டப்பு லே அவுட் அவங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு சந்தேகம் இல்லை. நான் டெய்லி பேப்பர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுங்களுக்கு ஒரு ஃபிகர் இருக்குது, விதவிதமாக இருக்குது. தலைப்பா கட்டிக்கிட்டு வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஜிப்பா போட்டுருக்கிற மாதிரி இப்படி விதவிதமாக வரும் அதெல்லாம். ஆனால் அதுங்களுக்கு உடல் கிடையாது. அதாவது உன்னால் பார்க்க முடியும், உடல் கிடையாது. அதனால் அது உனக்கு பவர் இருந்தால் உன் கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா நீ படுத்துன்னு இருப்ப, நீ வந்து ஏதோ பயந்துட்டேன்ற ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்குமே தவிர எதனால இது ஆச்சுன்றது உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு ஹையர் லெவலுக்கு போனால் இந்த ஆவிகள், அதே மாதிரி இந்த ஏரியாவில் யாருன்னா செத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய காற்றெல்லாம் வரும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த 10 நாள் சுற்றின்னு இருக்கும் இல்லையா, அப்போ யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி வரும். இதை விட கொஞ்சம் சுப்பீரியர் எனர்ஜிஸ் இருக்குது இல்லையா, இப்போ மிளகாத்தம்மன்னு இருக்குது, அதுங்கெல்லாம் வரும். ஒரு தடவை நம்ம துர்கை கோயிலை கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது மிளகாத்தம்மன் வந்தாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் அந்த பெரிய ஒளி தின்னுடுறா, உனக்கு எதனா வைக்க சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் தான் அந்த குருமூர்த்தி சார்கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஏதோ சாதம் கொண்டு போய் மிளகாத்தம்மனுக்கு படைச்சுன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மை தான். அதாவது தே ஆர் பாடிலெஸ் எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ். ஆனால் அதுங்களுக்கும் தேவைகள் இருக்குது. தேவைகள்னால் எண்ணங்களால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ தே ரிக்வயர் ஃபுட், வாட்டர் எல்லாம், அதுக்கும் தாகம் எல்லாம் இருக்குது. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். தவ கோலம் தமக்காக
தர்மங்கள் நமக்காக அவதார திருச்செல்வர் அபிராமி அருட்செல்வர் காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். கோபுர திருவுள்ளம் கொடிமலர் கனி உள்ளம் திரு காஞ்சி முனி உள்ளம் தீபத்தின் அருள் வெள்ளம் மௌன நிலையாலே புவனம் முழுதாளும் சிவனார் திருக்கோலம் சங்கரர் புகழ் கோலம் வணங்கிடும் கரம் கொண்டு வாழ்த்தினும் மனம் உண்டு மனம் தரும் பணி உண்டு மாறி போல அருள் உண்டு காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம் காமகோட்டி தரிசனம் காண காண புண்ணியம். நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டுமே நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டுமே என்றன் மனை வாழும் காமாட்சி மகராஜி தாயே நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டுமே. கனைத்திடும் கன்றுக்கு கனிந்திடும் பசுவென கனைத்திடும் கன்றுக்கு கனிந்திடும் பசுவென வினையினால் வெந்திடும் எளியனை காத்திட நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டுமே. சங்கரன் உடல் தனில் பாதி கொண்டாய் நீ சங்கரன் உடல் தனில் பாதி கொண்டாய் நீ சதுர்மறை வேதமே ஓதி வந்தாய் நீ பொங்கிடும் அமுதம் என பெருகி வந்தாய் நீ பொங்கிடும் அமுதம் என பெருகி வந்தாய் நீ பொன்மணி கண்மணி நன்மணி மாயே நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டுமே என்றன் மனை வாழும் காமாட்சி மகராஜி தாயே நினைத்தாலும் அழைத்தாலும் வர வேண்டுமே. தாமரை மலர் ஒன்று கண்டேன் தவமா முனிவரின் உருவினிலே ஞான தாமரை மலர் ஒன்று கண்டேன் பூமியில் சிறந்த புண்ணிய காஞ்சியில் பூமியில் சிறந்த புண்ணிய காஞ்சியில் காமகோட்டி என்னும் தடாகத்தில் ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி
ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.